ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் பண்ணுற ரச சாதம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 1 டம்ளர் அரிசி எடுத்து களைஞ்சி வச்சுருக்கேன். அது மாதிரி 1 டம்ளர் அரிசிக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா? இதுக்கு ரச சாதத்துக்கு ஊற்றும் போது ஒரு 2 டம்ளர் கூட விடணும். இப்போ நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி இங்கே தண்ணி கூட ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 டம்ளர் எடுத்துக்கிறதுனால 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். புளி தண்ணியிலையே நான் டம்ளரையும் கணக்கு வச்சுக்கிட்டேன். அதனால் இப்போ 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரைக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இதில் நான் ஒரு 2 பழமான தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் பெருங்காயம். இதிலே அப்படியே கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் போல் துவரம்பருப்பு, இப்போது 1 டீஸ்பூன் போல் மிளகு. நீங்கள் மிளகு நீங்கள் 1.5 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன், ஒரு 5-6 பல் பூண்டு, கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது வரமிளகா. நான் பெருசாக ஒரு மிளகா, சின்னதாக 2 மிளகா வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு வேறு வச்சுருக்கோம், காரம் ஜாஸ்தி ஆகிடும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ மிளகா பார்த்து வச்சுக்கோங்க. இதை போய் அரைச்சிட்டு வரப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தண்ணி விடாமல் இதை மாதிரி குறன்னு தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இடிக்கல் இருந்ததுன்னா அதில் கூட போட்டு இடிக்கலாம். இப்போ இதை இந்த குக்கரில் வச்சுருக்கிற இதில் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலரிட்டு இப்போ குக்கரில் மூடி அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விடலாம். நீங்கள் இந்த குக்கர்லேயே நான் டேரெக்டாக வைக்கிறதுனால ஒரு மாதிரி பொங்கி வழியும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி வழியாது. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் சொன்னதுன்னே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். அதனால் உங்களுக்கு சவுண்டு வரும்போது வழியில். இப்போ இது 5 சவுண்டு வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. அப்போ தான் சாதம் நல்லா குழஞ்ச மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர் எடுக்க வந்துடுத்து, நம்ம திறந்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை கரண்டி போட்டு நல்லா இது சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா மசிச்சு கலரி விட்டுருக்குங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு செஞ்சிடலாம். இப்போது இதில் நெய்யை தாராளமாக ஊற்றி, ரச சாதத்துக்கு நம்ம ஒன்றும் நெய் விடலை இல்லையா? அதனால் தாளிக்கும் போது தாராளமாக ஊற்றி இதில் கடுகை போட்டுடலாம். பொரியுது. இதில் கருவேப்பிலை போடுறோம். இப்போ இதை எடுத்து ரசத்தில் போட்டணும். போட்டு நல்லா கலரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டான ரச சாதம் ரெடி ஆகிடும். இதுலேயே ரசமே வேறு மாதிரி அரைச்சிவிட்டு கல்யாண ரசம்னு ஒன்று பண்ணுவாங்க. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ இதை கண்டிப்பாக இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறத சொல்லுங்கள். வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இப்போ இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இது நீங்கள் ஹாட் பேக்கில் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா இதே இதில் இருக்கும். நீங்கள் ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டி ஆகிடும். அப்போ நீங்கள் தண்ணி கொஞ்சம் விட்டு கூட நீங்கள் கொஞ்சம் தளர்த்திக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கணும்.